ஓப்பனிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அவ லைட்டா கண்ண முழிச்சு பாக்க, அவளால சுத்தமா நடக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கருந்து எழும்பி மெதுவா நடந்து போறா. தூரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்மு வந்து ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோனும் கிட்டக்க போயிட்டு அந்த குழந்தைய பாக்குறா. அப்ப கிம்மு இந்த பாரு உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எப்போதும் போல ஹாய் ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டேன், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க மக்களே, சீரியஸ்லி சொல்றேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ட்ராமா அப்லோட் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனா என்னோட நேரமோ என்னமோ தெரியல, அதுக்கான டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. வேற ஒன்றும் கிடையாது. எங்க வீட்டில் ஒரு குட்டி சாத்தா இருக்கான்ல, அதான் என்னோட தம்பி. அவன் போயிட்டு கபடி விளையாடுறங்கிற பேர்ல கீழே விழுந்திருப்பான் போல. போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ரொம்பவே அடிபட்டுடுச்சு. அவனால கையை தூக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து அவனை தூங்க வைக்கிறது, அவனை தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறதுன்னு எல்லாமே இன்னொருத்தர் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ நான் தான் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதனாலதான் என்னால வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ண முடியல. ஸோ என்னோட நிலைமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நான் எதுவும் சொல்லலைன்னா கூட, வீடியோ வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணலைன்னா கூட, எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இதனோட வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் காரில் வந்துக்கிட்டே இருக்கக்குள்ள பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வரா. வந்துட்டு ஒரு வழியாக மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் நடந்து போக, அப்ப மைண்ட் ஃபுல்லா ஏன்டா கிம்மு, ஏன் இப்படி என்னை ஏமாத்துறேன், நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு தெரியாம நீ ஒரு தனி ஃபேமிலியே உருவாக்கி வச்சிருக்கியே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனும் அழுதுகிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்ப. அதே சமயம் வீட்டுல பாத்தீங்கன்னா கிம்மு ஆரினும் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்பா ஆரினும் தூங்க போக நம்ம கிம்மு மட்டும் உட்காந்துருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. நம்ம கிம்மும் போயிட்டு நார்மலா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் டல்லா இருக்கா. இதை பார்த்த கிம்மு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும் இவர்கிட்ட போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து சீட் பண்ணிட்டாங்களாம், அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணா, அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய், ஆமா இப்போ அந்த பொண்ணுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அவளை பற்றி தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து டாக்டரை போய் மீட் பண்ணியிருப்பாப்புல இருக்கு. அதை யோசிச்சு பார்க்குறா. அதாவது டாக்டருக்கு வந்து ஹீரோனை பார்த்துட்டு கேட்டிருப்பாங்க இப்போ என்னதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனை இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், அவங்கள்டே கொன்னுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன்னு சொல்லியிருப்பா. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோனும் இல்லப்பா, அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணா. அதை பார்க்கும்போது ஐயோ ஒரு நிமிஷம் கூட என்னால் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்மும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஆரின் வந்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோன் போயிட்டு ஆரின் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனும் ஆரினை பார்த்துட்டு, இன்னைக்கு நீனும் அப்பாவும் எங்கேயாவது வெளியில போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா ஆரினும் ஆமா எனக்கு அப்பா வந்து ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனாரு, ஆனா அங்க ஃப்ரெண்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனு என்ன சொல்ற ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அப்பா வந்து தப்பான அட்ரஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால நாங்க மீட் பண்ணல, திரும்ப வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் கிரஷ் பாய் இருக்கான்ல, அவன் போயிட்டு ஃப்ரெண்டு காரியை பார்த்துட்டு உங்ககிட்ட தனியா பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஃப்ரெண்டு காரி நீ என்ன சொல்றன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா கிரஷும் நான் மீட்டிங் விஷயமா ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், அப்ப நீனும் கிம்மும் அங்க இருந்து நடந்து போனதை பார்த்தேன், அதைத்தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா ஃப்ரெண்டு காரியும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அது ஒண்ணு கிம்மும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வந்து வீட்டுல யாருக்குமே தெரியாம செட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு போக, அங்க ஃப்ரெண்டுக்காரி எதுக்க வரா. ஆனா அதை பார்த்துட்டு கண்டுக்காம அங்க இருந்து உள்ள போயிட்டு பெயிண்டிங் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாள். அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி வந்து பார்த்துட்டு என்ன சிஇஓ மேடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனும் இல்ல அப்படி எதுவும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியும் எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும்னா, ஆனா நீ வெளியில காமிச்சிக்க மாட்டா, அவ்வளோ ஒரு திமிர்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட ஹீரோயின் செம்ம காண்டாய் போய், இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்ததுனால மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சும் தெரியாம நான் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெண்டு கரியும் என்னது ஹெல்ப் பண்றியா, பார்த்தா அப்படி தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் இங்க பாரு நான் எல்லாருமேலயும் ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பேன், அந்த நம்பிக்கையை கெடுக்காத வரைக்கும் நான் ரொம்ப நல்லவளா இருப்பேன், அதை கெடுக்கிற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணுனா நான் அவளைதான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா.
அடுத்து நேரா போயிட்டு இன்சூரன்ஸ்காரன் இருக்கான்ல அவனை தான் பார்க்க போறான். அப்ப அந்த இன்சூரன்ஸ்காரனும் இங்க பாரு, உங்க அம்மா வந்து 3 வாட்டி தான் மருந்து குடிச்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா அவங்க 4 வாட்டி மருந்து குடிச்சிருக்காங்க. 3 வாட்டி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகல, உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா 4வது வாட்டி போகக்குள்ள இறந்து போயிட்டாங்க. அது எப்படி ஒருத்தர் தெரியாம சும்மா சும்மா மருந்து குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு உங்க அம்மா வேணுக்கும்னே சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா யாராவது கொலை பண்ண பார்த்திருக்கணும். நீனே அதை முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை இதை யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து அவளோட அப்பாவை தான் பார்க்க போறாங்க. நேரா அவங்க அப்பாவை போய் பார்க்க, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை வச்சு பாக்குறா. அவ சின்ன வயசுல இருக்கக்குள்ள ஒரு பொட்டி கடையில நின்று எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல வந்து டிவில பாத்தீங்கன்னா இந்த கார்டு எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அதுல விளையாண்டவங்கள வந்து போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதுல ஹீரோனோட அம்மாவும் இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனை ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்க. அங்க நிறைய பிள்ளைங்க உள்ள வர்றப்போ அந்த அங்க உள்ள பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த கடைக்கார லேடியும் நம்ம ஹீரோன் வந்து திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோனோட அப்பாவும் அங்க வர, அந்த கடைக்கார லேடி வந்து உங்க குழந்தை வந்து கீழே தள்ளி விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாலை காமிக்க, அப்ப ஹீரோனோட அப்பாவும் நீ தள்ளி விட்டியா அப்படியுமா கேட்க, ஹீரோனும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா காசை கொடுத்து அந்த டாலை வாங்கி கொடுத்துட்டு அங்க இருந்து அழைச்சிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோனும் அவங்க வீட்டுல நின்னுகிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோனோட அப்பாவும் வந்துட்டு, வாமா எப்ப வந்த, உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து கிளம்ப போக, இதை பார்த்த ஹீரோனும் இல்லப்பா உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனும், எப்படிப்பா அம்மா வந்து இத்தனை வாட்டி மருந்து வந்து தெரியாம குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனோட அப்பாவும், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, நீ சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள உங்க அம்மா பயங்கரமா கார்டு விளையாடுவா, உனக்கு அது நல்லாவே தெரியும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற காசை வந்து எடுத்துட்டு போயிடுவா. இதை கண்டுபிடிச்ச நான் காசு கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால ஒரு வாட்டி வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா காசு கொடு காசு கொடுன்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு மருந்து டப்பா இருந்துச்சு, அதை எதார்த்தமா எடுக்க நான் கூட பயந்து போய் தயவு செஞ்சு அதை குடிச்சிடாதன்னு சொன்னேன். உடனே அவளும், இப்ப நீ மட்டும் காசு கொடுக்கலன்னா அதை குடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அதை குடிச்சா. அதை பார்த்து நானும் பயந்து போய் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவ காசு கேட்கறப்ப எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்து அவளும் தெரிஞ்சுக்கிட்டு, இனிமே இப்படி வச்சு மிரட்டினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா மருந்தை குடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்தி என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டே இருந்தா. அந்த மாதிரி பண்ணக்குள்ளதான் 4வது வாட்டி குடிக்க கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டாப்புல இருக்கு. அதுலதான் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோனை ஃபீல் பண்ணிக்கிட்ட, இது வந்து கிம்முக்கும் தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனோட அப்பாவும், ஆமா லாஸ்ட் வாட்டி குடிக்கக்குள்ள கிம்முக்கும் தெரியும், அவனும் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனு ஏன்பா என்கிட்ட எதையுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப ஹீரோனோட அப்பாவும், இல்லம்மா நீ ஆல்ரெடி நிறைய டென்ஷன்ல இருக்க, இதுல இதை வேற சொல்லணுமான்னு தான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷி பையில தான் காமிக்கிறாங்க. அவனும் நேர போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, இங்க பாரு மச்சான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கிரஷ் பையிலும் இந்த இருக்கு பாத்தியா, அந்த மெமரி கார்டுல வந்து ஒரு வீடியோ இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு ஹீரோயின் வந்து ஆபீஸ்ல இருக்குள்ள ஒருத்தன் கொல்ல வந்தானா, அந்த ஃபுல் வீடியோவும் இது இருக்கு. ஆனா என்னன்னா அந்த ஃபைல் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, அதை மட்டும் ரீஸ்டோர் பண்ணி தரியா அப்படிமா கேட்க, ஃப்ரெண்டு காரணம் இதெல்லாம் பெரிய விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி பார்க்கக்குள்ளதான் தெரியுது, அதுக்குள்ள வந்து ஒருத்தன் ஹீரோனை துரத்திட்டு போயிருப்பான்ல, அவனோட ஃபேஸுக்கு தெரியுது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஹீரோன் ஆபீஸ்ல வந்து கேட்டிருப்பால, எங்கடா அவனோட லீடரை காணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பைபிள்ல உட்காந்துருப்பான்ல, அவன் தான். இதை பார்த்த ஷாக் ஆகி போன கிரஷ் பையிலும் நேர போயிட்டு ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, எங்க காங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவளும் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கிரஷ் பையிலும், எனக்கு தெரியும் காங்கும் நீனும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அவன் எங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவளும் இது மாதிரி ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போனா, ஆனா எங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கிரஷ் பையிலும், அப்ப ஹீரோயின் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ வந்து அவங்க அப்பா பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிரஷ் பையிலும் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சி கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனா அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கார்ல கிளம்பி போக, ஆனா ஹீரோனோட அப்பா வந்து அவகிட்ட பேசுற வரைக்கும் வேற மாதிரி இருந்தாரு. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு ஹீரோனோட அம்மா போட்டோ இருக்குள்ள அதை பிடிச்சி கீழே போட்டு உடைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ஹீரோனோட அம்மா வந்து லாஸ்ட் டைம் வந்து மருந்தை குடிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா ரொம்ப கதை இருப்பாங்க என்ன எப்படியாவது காப்பாத்திட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோனோட அப்பா கொஞ்சம் கூட கண்டுக்காம அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்று இருப்பாரு. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனு கார்ல போயிட்டு இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவளுக்கு தெரியுது அதுல பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர வேகமா வேற கார் போகுதா, ரொம்ப அலறி அடிச்சுக்கிட்டே அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் வந்து கிரஷி பையிலும் கார்ல வந்துடுறான். அவன்
ஹீரோனை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணடி அப்படிங்கிற மாதிரி கத்த, நம்ம ஹீரோனை நல்லா ஸ்டாப் பண்ண முடியல, பிரேக் அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிரஷி பையனும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிட்டு ஹீரோனுக்கு முன்னாடி குறுக்கால அந்த காரை ஸ்டாப் பண்ண, நம்ம ஹீரோனு பின்னாடி வந்து இந்த கிரஷி பைய மேலே பயங்கரமா மோதிடுறா. ஆனா கிரஷி பையலுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்னு சொல்லிட்டு அங்க இருந்து கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு உனக்கு ஓகேவா அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த ஹீரோனு அங்க இருந்து வெளியில போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டது, கழுத்து நெரிச்சது, இப்ப வந்து இப்படி ஒரு பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிரஷி பையலும் வந்துட்டு நீ ஏன் பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணாம போன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இல்ல நான் கொஞ்ச இடத்துக்கு மட்டும் தான் கார் ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன், அப்ப கரெக்டா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிரஷி பையலும் உனக்கு யாரு மேலாவது சந்தேகம் இருக்கா இல்ல நீ யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு கிளம்பினியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனு இதை யோசிச்சு பாக்குறா. அதாவது கிரஷி பையில பத்தின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப கூட இவன் வந்து 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா உண்மையிலேயே இவன் 7 வருஷம் ஆயிருக்குள்ள கொரியாவுக்கு வந்துட்டு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அதெல்லாம் இருந்துட்டு போட்டு இப்ப கொரியாவில் நீ எத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, கிரஷி பையிலும் அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போறான். ஒரு வழியா வீட்டுல கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா இரு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இங்க பாரு நான் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு யாரையும் நம்புறதா எனக்கு இல்ல, ஏன் என் மேலே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படிமா சொல்லிட்டு உள்ள போக, நம்ம கிரஷி பையலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ரூம்குள்ள வந்துட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாரும் என்ன சுத்தி என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிரஷி பையன் இருக்கான்ல, அவன் வந்து காங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு வர பார்த்தா அங்க ஒரே கூட்டமா இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த காங்க பையன் மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிருப்பான் போல இருக்கு. அதுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல அவனை அழைச்சிட்டு போக நம்ம கிரஷி பையலும் கூடவே போறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிம்மு வந்து இப்ப கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை, ஒர்க்கு நாள ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை எதை யோசிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து பெரிய சேர்மன் போல, அவரை பாக்குறதாக வந்திருக்காங்க. அவரை நான் சேர்மன்னே சொல்றேன். அவரு வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு போல இருக்கு. அவரு என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வேற எது மேலேயும் ஆசை இல்ல, இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஒழுங்கா வச்சு நடத்தணும் அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறவனும் சரி ஓகே உங்களுக்கு எதுவும் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம சேர்மனும் சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷம் ஆகுது, எங்களோட ஒரே ஒரு நோக்கம் படிக்க முடியாத வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறவங்களா கண்டுபிடிச்சி எங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைப்போம், அது மட்டும்தான் எங்களோட நோக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறவனும் 30 வருஷமா நடத்துறேன்னு சொல்றீங்க, உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டும் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சேர்மனும் ஏதோ சொல்ல வராரு. ஆனா என்ன சொன்னாங்கிறத காமிக்கல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம இன்சூரன்ஸ் காரனை தான் காமிக்கிறாங்க. அவனும் அந்த ரூம் ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு போட்டோ இருக்கு, நம்ம ஹீரோனோட போட்டோ. அதையே பாத்துக்கிட்டு நிக்க அந்த இடத்துக்கு சேர்மன் வந்துட்டு ஓ ஹீரோனையே பாக்குறீங்களா, அவ வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்லா படிப்பா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன்சூரன்ஸ் காரனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே சேர்மன் கிட்ட ஏதோ பேச போறாங்க. ஆனா என்ன பேசினாங்கிறத காமிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் அங்க இருந்து வெளியில நடந்து வர, அதே சமயம் ஃப்ரெண்டு காரியும் ஆபீஸ் ரூம்குள்ள போறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷி பையில தான் காமிக்கிறாங்க. அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்க. அப்ப டாக்டர் வந்து இந்தாப்பா அவங்கிட்ட இருந்த திங்ஸ்ன்னு சொல்லிட்டு போன் எல்லாம் கொண்டாந்து கொடுக்க, அதை வந்து கிரஷி பையிலும் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த காங்கு பையலோட போனுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. இதை பார்த்த கிரஷி பையிலும் அட்டன் பண்ணி பேசுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோ தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேட்க, இதை வந்து நம்ம கிரஷி பையில நோட் பண்ணிடுறான், அவனோட வாய்ஸ் தான் அப்படிங்கறத. அப்ப கிம்மோ என்னடாது யாரும் எதுவும் பேச மாட்டானேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அதே சமயம் நம்ம கிரஷி பையிலும் இவன் என்ன வேலை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால சுத்தமா தூக்கம் வரல, ஒழுங்கா தூங்கவும் மாட்டாங்க, அந்த டேப்லெட்டையும் போட மாட்டேங்கிறா.
அதனாலயே பைத்தியம் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படியே இந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. ஏதோ மீட்டிங் இருக்கு போல. அதுக்காக ஹீரோயினோட அசிஸ்டன்ட்லாம் நின்னு எங்க அவள காணோம் அப்படியுமா தேடிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு க்ரஷும் வந்துட்டு என்ன ஹீரோயின் வந்துட்டாளா அப்படியுமா கேட்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனும் அங்க வர நம்ம க்ரஷு பையலும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுறா. அதாவது என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன கொஸ்டின் கேட்டா என்ன பதில் சொல்லணும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டே நிக்கிறா. இதை பார்த்தா நம்ம க்ரஷ் பயிலும் இங்க பாரு நான் சொல்றத கேளு, நீ மீட்டிங்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் நீ என்ன பைத்தியமா, இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே க்ரஷ் பயிலும் இல்ல உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோன் நீ என்ன பைத்தியம் மாதிரி எதுக்காக உளறிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நீ யாரு, நான் எதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல க்ரஷ் பயிலும் நீ போகாத போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோன் கேட்காம மீட்டிங்க்கு போக டக்குன்னு க்ரஷ் பைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ போகாதானா போகாத அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து ஹீரோனுக்கு பதிலாக வேற யாரோ அட்டன் பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் க்ரஷ் பையில்ட்ட போயிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ என்ன காப்பாத்துறன்னு நினைக்கிறியா, ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க. இதை பார்த்து அந்த க்ரஷ் பயிலும் நீ இந்த அளவுக்கு பேசுறனா இன்னைக்கு நீ அந்த மாத்திரையை போடலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் ஷாக் ஆகி போய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், ஆமா நீ யாரு அப்படிமா கேட்கறதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வந்து அந்த டாக்டரை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த டாக்டரும் நீ மாத்திரை போட்டியா இல்லையா அப்படிமா கேட்க ஹீரோனும் இல்ல கொஞ்சம் டென்ஷனா இருந்தா அதனாலதான் போடல, ஏன்னா எது எனக்கு உண்மை பொய்ன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டரும் இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா மாத்திரையை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நேர வீட்டுக்கு தான் வர்றா. வந்து பாத்தீங்கன்னா ஆரின் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ்ஸை உத்து பாக்குறா. ஒரு ஃபிளவர் வந்து எல்லோ கலர்ல இருக்கு, இன்னொரு ஃபிளவர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. என்ன டிசைன் இது கேவலமா இருக்கு அப்படிமா சொல்லிட்டு சரி ஓகே இதே நீ போட்டுக்கோ அப்படிமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்பா ஆரினும் அம்மா என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் கண்டிப்பா இந்த வீக் நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு வரா. வந்து ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளோட நினப்பு ஃபுல்லா பொண்ணு மேலே இருக்கு. சரி ஓகே என்ன பண்றாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவ தான் வீட்டுல கேமரா வச்சிருப்பாள்ல அதை ஆன் பண்ணி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஆரினும் அவங்க அப்பாவும் அதாவது கிம்மும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு வந்து ஹனின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாடான்னு சொல்லிட்டு பார்த்தா கிம்மு. அப்ப ஹீரோன் ரொம்ப ஷாக் ஆகி போய் கிம்மு இங்க நிக்கிறானா அப்ப வீட்டுல இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க. கிம்மும் பின்னாடியே ஓடுறான். இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.